ராகுவோட ஆஃபீஸில் வந்து கேன்டீன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆள் வராமல் வந்து இழுத்தடிக்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ராகவ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி சார் சாப்பாடு இல்லாமல் வேலை செய்ய முடியும், நாங்கள் வேறு யாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, எங்கள் இம்பார்ட்டண்டான வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ வந்து நீங்கள் கேன்டீனும் இல்லைன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் வேலை செய்ய முடியாது, உங்களால் வெளியே ஆர்டர் பண்ணி தரேன், அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதை நம்ம முடிச்சு கொடுத்தே ஆகணும், ஃபுட்டெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னா. இல்லை சார், அந்த மாதிரி ஃபுட்லாம் நல்லா இருக்கா சார், நாங்கள் வெளியெல்லாம் மொத்தமாக போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறோம் சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம், அந்த டைமிங் எவ்வளோ வேஸ்ட் ஆகும் தெரியுமா, நீங்கள் போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா, இதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டிய, நான் ஆர்டர் பண்ண நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஆர்டர் பண்ணி பார்க்குறாரு, என்ன இது எல்லாமே டைமிங் முடிஞ்சிச்சுன்றாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து நம்ம ஆகாஷ்க்கு தெரிய வருது. ஆகாஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, அணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அணு வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அபி, இவர் இப்படி சொல்கிறாரு, பாவம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்களோ தெரியல, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நம்மளே சமைச்சு கொடுத்துட்டா என்ன, இன்னும் ஒரு ½ ஹவரில் தான் லஞ்ச் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம சூப்பராக சமைச்சிடலாம் அப்படின்னோன்னா, அது எப்படி சமைக்க முடியும் அபி, இங்கே பாரு அணு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளோ திறமையானவன்னு சொல்லிட்டு, அதனால் உனக்கு ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியே சேர்ந்து சமைச்சிடலாம் அப்படின்னா. சரி அபி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம ஒரு 10 பேர் தான் சமைக்க போகிறோம், சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு சமைச்சிடுறாங்க. ரொம்ப சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அபி சொல்கிறாங்க, அனு நீ வரியானோ, நான் வரல அபி, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு. அபி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க, ராகுவுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் தவிச்சிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க ராகவ் கிட்ட. வந்து ராகவ் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க அவனே கிட்டே உங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை ராகவ், நான் எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. என்ன லாவணியா, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்க, நான் முன்னாடியே சொன்னேன் எப்படியாவது ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு வழியே இல்லை, எல்லோரும் அமுச்சு தான் ஆகணுமா, அப்போ டைமிங் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அபி வந்து உள்ளே வராங்க. அபியை பார்த்துட்டு அதிர்ச்சி, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க நீங்கள், நான் எப்போ வந்தாலும் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சரிங்க அபி, என்னாச்சு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஆமாம் ஆகாஷ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு, எல்லாருக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொன்னோன்னே எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே லாவணியை பார்த்து முறைக்கிறாங்க. சரி நாங்கள் எல்லோரும் இந்த ஃபுட்டே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. எப்படி இவளுக்கு தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ராகவ் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிடலாம்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாருக்குமே வந்து அழகாக வந்து பரிமாறுறாங்க. நம்ம அபி உடனே எல்லாருமே சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இதுவே ரெகுலராக கிடைச்சா எங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்காங்க. எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கள் ஆகாஷ் கிட்ட அபி வந்து தனியாக டிஃபன் பாக்ஸை கொடுக்குறாங்க. அவர் நான் வேறு வரக்கூடாதுன்னு நினச்சாரு, நான் வேறு வந்துட்டேன், அதனால் சாப்பிட மாட்டார், இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்து அவருக்கு சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே நான் ராகவ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி அபி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவள் சாப்பிடலாம், நான் ஒன்றும் சாப்பாடுக்கெலாம் வந்து அலையிறவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட ஒன்றும் தேவையில்லை எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. இஷ்டம் ராகவ், நான் வச்சுட்டேன், அவங்க ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நான் வேணாம்னு சொல்ல முடியாதுனால இங்கே வச்சுட்டு போகிறேன், நீ முடிஞ்சால் சாப்பிடலாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து யோசிக்கிறாங்க, சாப்பிட்ருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து அபி இல்லை அவன் வந்து கோவமாக இருந்தான், அவன் சாப்பிடுவான்னு தெரியல அபி அப்படின்னா, ஐயோ சாப்பிட மாட்டாரா, இப்படியா அவரை சாப்பிட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து போகிறாங்க. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் பசி தாங்க முடியல, பசியத்தில் எதையும் பார்க்கக்கூடாது, அவள் சமைச்சானா யார் சமைச்சா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறார். பார்த்தா அதில் பஜ்ஜி வேறு இருக்குது, பஜ்ஜி பறக்காமல் வச்சுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. எல்லாருமே வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து இருக்கிறத அப்படியே வழித்து சாப்பிட்டு அப்படியே கையெல்லாம் அப்படியே வந்து விரலெல்லாம் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. அப்படியே அபி வந்து ஐயோ சாப்பிடாமல் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா சூப்பராக ருசி குட்டி அப்படியே வந்து சாப்பிட்டுருக்காரு. அதை பார்த்து அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே இவ்வளோ சூப்பராக சாப்பிட்டுருக்காரு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அப்புறம் வீம்புக்கு வந்து வேணான்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க. நல்ல காலம் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. இந்த ராக்கி பாயை புரிஞ்சிக்கவே முடியல, ஒரு டைமில் இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து எல்லாருமே வேலையை வந்து சூப்பராக வந்து முடிச்சு கொடுத்துட்றாங்க. உடனே வந்து அபியை வந்து ராகவ் வந்து பாராட்டுறாரு. எல்லாரும் முன்னாடியே உண்மையிலே ஒன்றால் தான் இந்த விஷயம் சீக்கிரமாகவே முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அபிக்கு. இதை பார்த்து லாவணியாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படி பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இதோட முடியுது.